ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மெடிசலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடியது பாதாம் பருப்பு தாங்க. பாதாம் பருப்பை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அந்த தோலை உரித்து பாதாம் பால் வீட்டிலையே தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஊற வச்சு தோல் உரிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இதுவரையில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்த வீடியோ. அப்புறம் அது அப்லோடு பண்ணாமே இருந்தது. அதனால் மறுபடியும் நேற்று நைட்டு மறுபடியும் பாதாம் பருப்பு ஊற வச்சு மறுபடியும் அதை உரித்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பாதாம் பால் தயார் செய்து ஐஸ் போட்டு குடித்தாச்சு. இப்போ நான் உரிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த பாதாம் பால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு அதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அல்லது கொர கொரன்னு அரைச்சிக்கிட்டா க்ரன்ச்சியாக இருக்கும், குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் பாதாம் பருப்பு நேற்று ஊற வச்சுட்டு இன்றைக்கி உரித்து மறுபடியும் மிக்சியில் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி சர்க்கரை போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். முதல்ல எப்பயுமே எல்லாத்தையுமே ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம்தான் பாலோ தண்ணியோ ஊற்றணும். அது மாதிரி ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் பால் ஊற்றி அரைச்சி சர்க்கரை போட்டுவிட்டேன். மறுபடியும் மீதி இருந்த பாலையும் ஊற்றி ஒரு பல்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிட்டு வந்தேன். அப்போ தான் அது பாதாம் பால் குடிக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக அந்த சின்ன சின்ன துகள்களோடு குடிக்கும்போது நல்லாயிருக்கும். பாதாம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காகவும் இதேமாரி செய்யலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே நட்ஸ் எல்லாம் நான் வீட்டில் வச்சுருப்பேன். பாதாம், பிஸ்தா, வால்நட்டு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். நட்ஸ் எல்லாமே அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகட்டுமேன்ட்டு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் ஏதோ ஒரு ஜூஸோ ஏதோ ஒன்று குடித்தா மத்தியானம் அந்த 2 மணிக்கு நல்லாயிருக்கு. அதுக்காக பழைய வீடியோலாம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்லோடு பண்ணுறதுக்கு மறந்துடுச்சு. இப்போ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், டம்ளரில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, டம்ளரில் ஊற்றியாச்சு. ஐஸ் க்யூபு போட்டு குடிக்க வேண்டியது தான். அதில் பார்த்திங்களா சின்ன சின்ன பாதாம் அரைபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு குடிக்கும்போது. பாருங்கள், ஐஸ் க்யூப் போட்டாச்சு. சூப்பரான ஜில்லுன்னு சுவையான வீட்டிலேயே செய்த பாதாம் பால், அருமையான பாதாம் பால் ரெடியாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாதாரணமாக லைட் அந்த பாதாம் பவுடர்லாம் லைட்டாக பவுட்ரு போடுவாங்க, ஃபுட் கலரோ அல்லது மஞ்சத்தூளோ போடுவாங்க. இது எதுவுமே போடாத பியூர் பாதாம் பால் ரெடியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.